மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வகுப்பில் இயல் 2ல் குற்றியலுகர புணர்ச்சி பார்க்க போகிறோம். இப்போ குற்றியலுகரம்னு என்னென்னு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் குற்றியலுகர புணர்ச்சி இந்த விதியை வச்சு இந்த குற்றியலுகர புணர்ச்சி எங்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி இதை பார்க்க போகிறோம். குற்றியலுகர புணர்ச்சி தொடர்ச்சி அப்படிங்கிற பகுதியில் நம்ம பார்க்க குற்றியலுகர புணர்ச்சி விதி. இந்த குற்றியலுகர புணர்ச்சி விதி குற்றியலுகரம் என்னென்னு பார்த்தாச்சு இல்லையா? இப்போ உயிர்வரின் உட்குரல் மேவீட்டோடும் முற்றும் அற்றொரு வழி, அதுக்கப்புறம் நெடிலோடு உயிர்த்தொடர் குற்றுகுரங்களுள் ட ர ஒற்றிரட்டும். இது அப்புறம் எவர் ஈயாம், அதுக்கப்புறம் நிறைய இருக்குது. அது குற்றிய லிகரத்தில் வரும். அதனால் இப்போ இந்த மூன்றை மட்டும் இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறோம். உயிர்வரின் உட்குரல் மேவிட்டோடும் முற்றும் அற்றொரு வழி நெடிலோடு உயிர்த்தொடர் குற்றுகுரங்களுள் ட ர ஒற்றிரட்டும் அப்படிங்கிறது. இப்போ இங்கே கவனிங்க. இப்போ இங்கே என்ன இருக்குன்னா, விதி எப்போது பயன்படும்? இந்த உயிர்வரின் உட்குரல் மெய்வீட்டோடும் முற்றுமற்றோர் இதெல்லாம் எப்போ சார் பயன்படும் அப்படின்னா, நிலைமொழி குற்றியலுகரமாகவோ, சரிங்களா, நிலைமொழி குற்றியலுகரமாகவோ, அதுக்கப்புறம் வருமொழி என்ன அப்படின்னா குற்றியலுகரமாக முற்றியலுகரமாகவோ வந்தால் என்னது பயன்படுத்த வேண்டும். ஒன்று நிலைமொழி குற்றியலுகரமாக இருக்கணும் அல்லது முற்றியலுகரமாக இருக்கணும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த விதிகளை பயன்படுத்தணும். இந்த உயிர்வரின் உட்குரல் மெய்வீட்டோடும் முற்றும் மற்றொரு வழி இந்த விதிகளை பயன்படுத்தணும். இந்த நெடிலோட உயிர் தொடர் அது குற்றியலுகரம் தான். அது நெடில் தொடர் இது தனியான ஒரு இது இருக்குது. அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ எடுத்துக்காட்டு பாருங்களேன். புனைந்துரை அப்படின்னு கொடுத்துருக்கேன். புனைந்துரை அப்படிங்கிறது புணர்ச்சி விதி தருக. புனைந்துரை புணர்ச்சி விதி தருக. இது கேள்வி. இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, புனைந்து கூட்டல் உரை, புனைந்து கூட்டல் உரை. இப்போ இங்கே தூ அப்படிங்கிறது குற்றியலுகரம். தூங்கிறது என்னது? தூ என்பது இங்கே குற்றியலுகரம். நிலைமொழி இறுதியாக என்ன வந்திருக்கு? ஆ வந்திருக்கு. நிலைமொழி இறுதியாக வந்தது ஆ, சரிங்களா? நிலைமொழி இறுதியாக உயிரெழுத்து வந்திருக்கு இல்லையா? நிலைமொழி இறுதியாக வந்திருக்கு. அதனால் இது குற்றியலுகரம். நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, நிலைமொழி இறுதியாக குற்றியலுகரம் வருமொழி முதல்ல உயிரெழுத்து வந்துச்சுன்னா எந்த விதியை பயன்படுத்தணும்னா, உயிர்வரின் உட்குரல் மெய்வீட்டோடும் அப்படின்னு பயன்படுத்தணும். ஸோ அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, கவனிங்க. புனைந்து கூட்டல் உரைன்னு பிரிச்சாச்சு இல்லையா? இப்போ நான் விதி எப்படி எழுதுன்னு சொல்ல போகிறேன். உயிர்வரின் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வருமொழியில் உயிரெழுத்துக்கள் வந்தால், வருமொழி முதல்ல உயிரெழுத்து வந்துச்சுன்னா உயிர்வரின். உட்குரல் மெய்விட்டோடும். உட்குரல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிலைமொழி இறுதியில் ஊங்கிற ஓசை இருக்கு இல்லையா? குற்றியலுகரம் இருக்கு இல்லையா? இப்போ நிலைமொழி குற்றியலுகரமாக இருக்கணும், வருமொழி முதல்ல உயிரெழுத்து இருக்கணும். இந்த மாதிரி கண்டிஷன் வந்துச்சுன்னா உயிர்வரின் உட்குரல் மெய்வீட்டோடும் அப்படிங்கிற விதியை பயன்படுத்தணும். உட்குரல் மெய்வீட்டோடும் என்ன அர்த்தம்னா, இங்கே உயிரெழுத்து நிலைமொழி குற்றியலுகரமாக இருந்துச்சுன்னா இதில் உள்ள உகரம் மெய்யெழுத்தை விட்டு போயிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, பூ நை இந்த் இத்து, சரிங்களா? ஏன்னா இந்த மெய்யெழுத்தை விட்டுட்டு இந்த உகரம் போயிடுச்சு. அதுதான் பொருள் தான். அது உட்குரல் மெய்விட்டு. உட்குரல்னா ஊங்கிற ஓசை, குரல்னா ஓசை. உட்குரல் மெய்விட்டோடும், மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடிடும் அப்படிங்கிறது தான் பொருள். எப்போ அப்படின்னா, உயிர்வரின் வருமொழியில் உயிரெழுத்து வரும்போது. உரை அப்படிங்கிறது ஊங்கிறது என்னது? உயிரெழுத்து. வருமொழியில் உயிரெழுத்து வந்துச்சுன்னா உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் என்ன அப்படின்னா, புனைந்த் இத்து கூட்டல் உரை. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பொதுவான விதி, உடன்மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு. இது பொதுவான விதின்னு சொல்லியாச்சு, புனைந்துரை அப்படிங்கிறது. அதே மாதிரி தந்துரை, தந்து கூட்டல் உரை. தந்து அப்படிங்கிறது குற்றியலுகரம். உரை அப்படிங்கிறது நிலைமொழி இறுதியில் குற்றியலுகரம் வந்திருக்கு, வருமொழி முதல்ல வந்திருக்கு இல்லையா? அப்போ அது என்ன? உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிற விதியை பயன்படுத்தணும். குற்றியலுகரத்துக்குன்னு உள்ள விதி தான் உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும். அந்த விதியைத்தான் பயன்படுத்தணும். எப்போ அப்படின்னா, நிலைமொழி குற்றியலுகரமாக இருந்து வருமொழி முதல்ல உயிரெழுத்து வந்தால் உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும் பயன்படுத்தணும். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, உயிரெழுத்து வந்துச்சுன்னா இந்த ஊங்கிற ஓசை மெய்யெழுத்தை விட்டு போயிடும். அப்புறம் பேலன்ஸ் என்ன அப்படின்னா, புனைந்த் கூட்டல் உரை. அதுக்கப்புறம் உடல்மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு அப்படின்னு வரணும். அப்புறம் பாருங்கள். அதுக்கப்புறம் பதிவெண் அப்படிங்கிறது குற்றியலுகர புணர்ச்சி தருக அப்படிங்கிறது. பதிவு கூட்டல் எண், பதிவு கூட்டல் எண் அப்படிங்கிறது. அப்படிங்கிறது என்னது? முற்றியலுகரம். ஊங்கிறது இங்கே முற்றியலுகரம். ஏன் முற்றியலுகரம் சொல்லியிருக்கேன்? ஊங்கிறது வல்லின உகரம் அல்ல, அதனால் அது முற்றியலுகரம்.
இப்போ முற்றியலுகரம் வந்தாலும் அந்த விதத்தை பயன்படுத்த சொல்கிறாங்க. முற்றும் அற்றுரோ வழி அப்படின்னு என்ன எடுத்தோம்னா, முற்றியலுகரத்துக்கும் அதே வழியை பயன்படுத்துங்க. இங்கே கீழே எழுதியிருக்கேன். முற்றியலுகரமாக இருந்தாலும் குற்றியலுகர விதிமுறையை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த விதிமுறை என்ன? இங்கேயும் அந்த மெய்யெழுத்தை விட்டுட்டு உகரம் போயிடும். ஆனால் அப்படி தான் எழுதணும். ஆனால் விதி மட்டும் எப்படி சொல்லணும்? முற்றும் அற்றொருவழின்னு போடணும். ஏன் முற்றும் போடணும்? இது வந்து முற்றியலுகரம். பதிவுங்கிறது குற்றியலுகரம் இல்லை, முற்றியலுகரம். ஸோ அதனால் இங்கே முற்றும் அற்றுற வழி. முற்றும் அற்றுற வழின்னா என்ன அர்த்தம்னா, முற்றியலுகரத்துக்கும் அதே வழிமுறையை பயன்படுத்துங்க. எதே வழிமுறையை? குற்றியலுகர புணர்ச்சிக்கு விதி பயன்படுத்தணும் இல்லையா? இந்த உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடுங்கிற வழிமுறை இருக்கு இல்லையா? அந்த வழிமுறையை மட்டும்தான் இங்கே எடுத்துக்கணும். அந்த உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும் போற்றக்கூடாது. நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. குற்றியலுகரமாக இருந்தால் மட்டுமே என்ன ஆகணும்? இங்கே வந்து உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் போடணும். இங்கே முற்றியலுகரமாக இருந்துச்சுன்னா முற்றும் அற்ற வழி. ஆனால் வழிமுறைகள் அதே தான். அந்த மெய்யெழுத்தை விட்டு போயிடும். இங்கே பாருங்கள், பதி இவ்வு கூட்டல் எண். அடுத்தது இந்த என்னாச்சு? இந்த ஊ பிடிச்சோம்னு வச்சுக்கோங்க, இவ்வு கூட்டல் ஊ தானே, அந்த ஊங்கிறது என்னாச்சு? போயிடுச்சு. அப்போ என்னாகும்? பதிவு கூட்டல் எண். அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிறப்படி பதிவெண் அப்படின்னு ஆயிடுச்சு. சரிங்களா? பதிவெண் அப்படிங்கிறது ஆயிடுச்சு. பாருங்கள், மீண்டும் பாருங்கள். குற்றியலுகர புணர்ச்சி விதி இருக்கு இல்லையா? இப்போ உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிறத எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, நிலைமொழி குற்றியலுகரமாக இருந்து வருமொழி முதல்ல உயிரெழுத்து வந்தால் அங்கே உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் பயன்படுத்தணும். சரி, நிலைமொழி குற்றியலுகரமாக இல்லை, ஆனால் வருமொழி முதல்ல உயிரெழுத்து வந்திருக்கு. என்ன விதியை பயன்படுத்தணும் அப்படின்னா, முற்றும் அற்றுற வழி. முற்றும் அர்த்தம்னா முற்றியலுகரம்னு அர்த்தம். முற்றும் அற்றுற வழி, அதே வழி. எதே வழினா இந்த வழியிலே நம்மளும் போயிடணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த இரண்டு விதிகளை தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இந்த அடுத்து இங்கே வாங்க. இப்போ இங்கே புனைந்து உரைன்னு கொடுத்துருக்கேன். இதை எடுத்துகிட்டு புனைந்து எழுது அப்படின்னு கொடுத்துருக்கேன். புனைந்து கூட்டல் எழுது அப்படின்னு பிடிக்க போகிறீங்க. புனைந்து அப்படிங்கிறது குற்றியலுகரம். அதுக்கப்புறம் எழுது அப்படிங்கிறதுல நிலைமொழி வருமொழி முதல்ல வந்து ஏ அப்படிங்கிற உயிரெழுத்து வந்திருக்கு. அப்போ நிலைமொழி குற்றியலுகரமாக வந்து வருமொழி முதல்ல உயிரெழுத்து வந்திருக்கு இல்லையா? அப்போ என்ன விதி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிற விதியை பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் புனைந்து இத்து, சரிங்களா? அந்த உகரம் மெய்யெழுத்தை விட்டு போயிடும். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடு மெய்யெழுத்தை விட்டு ஓடிடும். அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர்ந்து ஒன்று என்ற விதிப்படி புனைந்து எழுதினான் இத்து கூட்டலியே. சரிங்களா? அந்த மாதிரி புனைந்து எழுதினான் அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா? அப்போ இந்த மாதிரி புணர்ச்சியில் குற்றியலுகரம் அப்படிங்கிற நம்ம புத்தகத்தில் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற விதியை எல்லாம் எடுத்து நீங்கள் இந்த ஒரு மாடலை பார்த்துக்கிட்டு நீங்கள் எழுதி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, முற்றிய லுகரம் அப்படிங்கிறதுக்கு பதிவெண் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரிங்க கதவடைப்பு, சரியா? கதவு கூட்டல் எண் அப்படிங்கிறோம். கதவெண், கதவு அடைப்பு, கதவு எண். பதிவெண் அப்படிங்கிறத விட இங்கே கதவு எண் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். கதவு அப்படிங்கிறது என்னது? முற்றிய லுகரம். ஏன் வு வந்துருக்கு, அதனால அது முற்றிய லுகரம். எண் அப்படின்னு பார்த்தோம்னா உயிரெழுத்து தான். சரிங்களா? அப்போ அந்த முற்றிய லுகரமாக இருந்ததுனால அந்த குற்றியலுகரத்துக்கு விதி என்னவோ அந்த ஸ்டெப்பை மட்டும் பயன்படுத்திக்கிறோம். ஆனால் எழுதும்போது முற்றும் அற்றொரு வழின்னு எழுதிக்கிறோம். முற்றும் அற்றொரு வழி அப்படின்னு எழுதிக்கிறோம். முற்றியலுகரத்துக்கும் அதே வழியை பயன்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போது அதுக்கப்புறம் கதவு கூட்டல் எண், கதவு கூட்டல் எண் வரும். அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்று இயல்பு கதவெண் அப்படின்னு வரும். அந்த மாதிரி இங்கே இந்த பதிவெண் அப்படிங்கிற மாடலில் தான் கதவு எண் அப்படின்னு சொல்லி அது கதவடைப்பு. இது எல்லாமே வந்து முற்றியலுகரமாக வரக்கூடிய அந்த எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதுவரையும் குற்றியலுகரம் முற்றியலுகரம் அப்படின்னு பார்த்துருக்கோம். குற்றியலுகரம்னா வல்லின உகரங்கள் நிலைமொழியில் வந்திருக்கணும். நிலைமொழி இறுதியில் வல்லின உகரங்கள் வந்து வருமொழி முதல்ல உயிரெழுத்து வந்துருச்சுன்னா அங்கே உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிற விதியை பயன்படுத்தணும். அடுத்த விதி மெய்யெழுத்து போயிடும்,
மெய்யெழுத்தை விட்டுட்டு உயிரெழுத்து போயிடும். அப்போ என்ன ஆகுதுன்னா உயிர்வரின் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிறதை பயன்படுத்தணும். ஸோ இதுவே நிலைமொழி முற்றிய லுகரமாக இருந்து வருமொழி முதல்ல உயிரெழுத்து வந்தாலும் முற்றும் அற்றுறவுகளின் போட்டுட்டு அந்த குற்றியலுகரத்துக்கு என்ன செஞ்சோமோ அதை தான் செய்ய போகிறோம். அப்போ என்ன ஆகும், அந்த மெய்யெழுத்தை விட்டுட்டு உயிரெழுத்து போயிடும். போனதுக்கப்புறம் அந்த உடல் மேல் உயிரெழுத்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிறது இப்படி வரும். இப்போ இது குற்றியலுகரம் அப்படிங்கிறது. இப்போ இதுவரை குற்றியலுகர புணர்ச்சி விதி எங்கே பயன்படுத்துறது, முற்றியலுகரத்துக்குரிய புணர்ச்சி விதியை எப்படி பயன்படுத்துறது, எதெல்லாம் முற்றியலுகரம் எதெல்லாம் குற்றியலுகரம், குற்றியலுகரத்தில் வகை என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வகுப்பில் பார்த்துருக்கோம். ஸோ இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நெடிலோடு உயிர் தொடர் டாரா உற்றி இரட்டும் அப்படிங்கிற விதியை அடுத்த ஒரு பெரிய கிளாஸில் பார்க்கணும். ஏன்னா இந்த வகுப்புகள் இதில் கொஞ்சம் நிறைய எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்கலாம். கால நேரம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால அதை கொடுத்தாச்சு. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க.